ஒரே வெளிச்சமா இருக்கு, பிரைட்டா இருக்கு. ஒரு நம்ம கண்ணை மூடிட்டு ஃபாரினுக்கு வந்துட்டோமோ என்னமோ. ஆனா என்னடா இது, எல்லாம் கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஒருவேளை நம்ம கல்யாண மண்டபத்துக்கு இது வந்துட்டோமோ. ஐ, பிரியாணி சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே. ஆனா இது என்ன இடம் தெரியல. சரி, அங்கேயே கேட்போம். அதுவும் ஒருத்தவங்க வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஹாய் பெடி. ஹாய். ஆமா, இது என்ன இடம்? இப்படி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது கோபியில இருக்க சினிமா சர்ச்சு. என்னது, கோவில் இருக்கா சினிமா தேட்டரா? ஐ, ஜாலியா படம் பார்க்கலாமே. சினிமா தேட்டர் இல்ல, சினிமா சர்ச்சு. ஓ, சர்ச்சா? ஆமா, இவங்க இதுக்கு வந்திருக்காங்க. இவங்களா இன்னைக்கு கிறிஸ்மஸ், அதனாலதான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆமா, கிறிஸ்மஸ் என்ன? கிறிஸ்மஸ்னா ஏசுப்பாவோட பிறந்த நாள். என்னது, ஏசப்பா பிறந்துட்டாரா? சொல்லிட்டு நம்ம இங்க பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு வந்திருக்கல. ஏசுப்பா இப்ப பிறக்கல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டாரா? ஆமா, ஏசப்பா பிறக்க போறது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா முன்னாடி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு. முன்னாடி அறிவிக்கப்பட்டுச்சா? ஆமா, ஏசப்பா பிறந்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? தெரியும். கேக் வெட்டிருப்பாங்க, ஹாப்பி பர்த்டே சாங் பண்ணிருப்பாங்க, சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. அதானே? அதுதான் இல்ல, அவரு ஏழைகளின் பங்காளர். நமக்காக ஏசப்பா மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. இப்படி மாட்டு தொழுவத்துல பிறந்தாரா? ஆமா, ஒரு நாள் நைட்டு மேய்ப்பர்கள் எல்லாம் குளிர்ல ஆடு வச்சுட்டு இருக்கும் போது வானத்துல ஒரு நட்சத்திரம் அடையாளமா உதிச்சுது. அப்படியா? ஆமா, அதை பார்த்து சாஸ்திரிகள் எல்லாரும் யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா வானத்துல ஒரு தேவதூதர் இறங்கி வந்தாரு. அவர் இறங்கி வந்தோடனே அந்த இடமே ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அதை பார்த்து மேய்ப்பர்கள் எல்லாம் பயந்து ஆவிதான் வந்திருக்குன்னு நினைச்சிட்டாங்க. நானா அந்த இடத்த விட்டே ஓடி இருப்பேன். சொல்லிட்டு கேள்வி, அந்த தேவதூதர் சொன்னாரு, பயப்படாதீங்க, உங்களுக்காக இந்த உலகத்துல இயேசுன்னு ஒரு ரட்சகர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் அந்த நட்சத்திரம் அடையாளமா வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு மேய்ப்பர்கள் சாஸ்திரிகள் எல்லாரும் அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடியே போய் ஏசப்பா இருக்க இடத்துக்கு போய் நிறைய பணத்தை கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சொல்றது கேளு, நம்மளோட பர்த்டேவை யார் யார் கொண்டாடுவா? நம்மளோட பர்த்டே வந்து ஃபேமிலி கொண்டாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடுவாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டாடுவாங்க. ஏசப்பா பிறந்தது தேவதூதர்கள் எல்லாம் இறங்கி வந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடி எல்லாம் கொண்டாடினாங்க. இன்ன வரைக்குமே அதை இந்த உலகம் ஃபுல்லா கொண்டாடுது. இது உலகம் ஃபுல்லா கொண்டாடுதா? ஆமா. ஆமா, இதுல என்ன ஸ்பெஷல்? ஏசப்பா எதுக்காக கொண்டாடுறாங்க? ஏசப்பா எதுக்கு கொண்டாடுனா, நம்ம சந்தோஷமா இருக்கிறவங்களுக்காகவும் சமாதானமா இருக்கிறவங்களுக்காகவும் நம்மளோட பாவங்கள் எல்லாம் நீக்கி நமக்கு விடுதலை கொடுக்கறதுக்காகவும் தான் ஏசப்பா புரிஞ்சது. அப்படியா? ஆமா, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா கிறிஸ்துமஸ்னா என்னன்னு? புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, வா நம்ம இன்னும் கிறிஸ்துமஸ்னா என்ன